ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து என்ன வீடியோ வந்து போட்டிருக்கேன்னா, இது வந்து ஸ்ப்ளைசிங் மிஷின் பற்றின ஒரு வீடியோ தான். இந்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஆப்டிக்கல் கேபிள்ஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அது வந்து XY, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து இந்த கோர் இருக்கா, மேலே வந்து கப் மாதிரி வந்து போட்டு மூடி இருக்காங்கல்ல, அதான் க்ளோஸ் அப் பாடி. இப்போ என்ன பண்ணிட்டுருக்குன்னா, அது வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலி இது வந்து எதனால் வந்து இது வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேபிள் ஒயர்ஸ் வந்து அடிக்கடி கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இப்போ இருக்க நம்ம காலகட்டத்தில் வந்து ஃபைபர் கம்யூனிகேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் வந்து டேட்டா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம வந்து ஃபைபர் கம்யூனிகேஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிஷின் வந்து பர்பஸ் ஒரு என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு, இல்லை புதுசாக நான் ஒரு சர்வீஸ் வந்து பேட்ச் கார்டு வந்து அடிக்கிறேன், அதனால் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிஷின் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ளைசிங் மிஷின் தான் காமனாக சொல்லுவோம். இதில் நிறைய வேரியண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஃபிஜிக்யூரா, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் வேரியன்ட்ஸ் மாடல்லாம் இருக்குது. அவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்காருனா வந்து ஸ்ப்ளைஸ் கட்டர்னு சொல்லுவோம். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மேலே கிளேட் மாதிரி இருக்கும், உள்ள பிளேடு இருக்கும். அந்த பிளேடு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணிவிட்டு ஒன் எண்டில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் எண்டில் வந்து இப்போ வந்து வச்சுருக்காரு. அதேமாதிரி இன்னொரு கோர் கட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கடைசியாக வந்து அது வந்து செட் ஹீட்டு. இந்த வீடியோ நீங்கள் நல்ல குவாலிட்டியில் தான் நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஹீட்டுன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், லூஸ் ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று போட்டுட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மிஷின் எல்லாமே ப்ராசஸுமே ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிவிடும். முன்னாடி வந்து டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேயில் வந்து காமிக்கணும். ஆனால் வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போகிறேன். என்னால் ஒன் சைடு தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இது மாதிரி தான் வந்து ஒயர் உள்ள கோராக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி காப்பரோ இல்லை வந்து அது சுற்றி வந்து கோட்டடானா கோயாக்சலில் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்காது. டெலிஃபோன் ஒயர் அந்த மாதிரிலாம். இந்த ஒயர்ஸில் வந்து ஆப்டிகல்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். 250 கோர் வரைக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து 4 கோர் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ், அதாவது வந்து ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ப்ராட்பேண்ட் சர்வீசஸ்ஸு ப்ளஸ் வந்து டவர்ஸ்க்கு கீழே கேபிள் புதைச்சி ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருக்குமே வந்து ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக தான் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. டேட்டா எல்லாமே சரி. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ நாங்கள் வந்து 4 கோர் வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு கோரில் எத்தனை லைன் எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 4 கோர் சம்மந்தப்பட்டது. ஒரே ஒயரில் 4 லைன் எடுக்கலாம். அப்படின்னா 4 வீட்டுக்கு தனித்தனியாக செப்பரேஷனாக பிரித்து கொடுக்குறது தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபைபர்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் இப்படி தான் கோர் கவர் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஸ்ப்ளைசிங், நெட்வொர்க்கிங், அப்புறம் வந்து டெக்னாலஜிஸ், அப்ளிகேஷன்ஸ், இன்னும் நிறையா வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். லவ் அண்ட் சப்போர்ட்.